ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த நாள். ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு உகந்த நாள், குரு பகவானுக்கு உகந்த நாள். சிவன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருக்கிற அந்த சுவாமிக்கு மஞ்சள் கொண்ட குடலை மாலை வெளியே விற்க அதை வாங்கி கொடுங்க. இப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 18/7/2024 ஜூலை மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி, துவாதசி திதி. இன்னைக்கு மாலை 7-7:30 வரைக்குமே இருக்குது. கேட்டை நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், கரிநாள். வடமதுரை ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் யானை வாகனத்தில் புறப்பாடு. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீராமர் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. தமிழ்நாடு தினமும் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தினமும். இன்றைக்கி வந்து தமிழ்நாடுங்கிற இது வந்து உருவான இன்னைக்கு அந்த தினம். தீய மனிதர்கள் பயத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், நல்ல மனிதர்கள் அன்புக்கு கீழ்ப்படுகிறார்கள். சூரிய உதயம் வந்து 6 இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் செவ்வாய் குரு, சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கி வந்து கடக நாளிகை வந்து 5:19. திதி வந்து சூன்ய திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலை 10:45 to 11:45. மாலையில் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 5 to 7:20. 7:30. இன்றைய ராசி பலன்கள். மேஷம் நன்மை, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் சாந்தம், கடகம் பாராட்டு, சிம்மம் நலம், கன்னி துன்பம், துலாம் அசதி, விருச்சிகம் பக்தி, தனுசு லாபம், மகரம் ஆக்கம், கும்பம் தனம், மீனம் உற்சாகம். சந்திராஷ்டிரமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம். இன்றைக்கி வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு வந்து பிரதோஷம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் ரொம்ப விசேஷமான ஒரு இது. பிரகத குஷாம்பிகை புறப்பாடு, திருவிடைமருதூர். நாளைக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருப்பது தற்கொலைக்கு சமமா. நாளைக்கு வந்து பிரதோஷம், வெள்ளிக்கிழமை வருகின்ற ஒரு பிரதோஷம். ரொம்ப ஒரு நல்ல நாள். அதனால் நாளைக்கு போய் சிவன் கோயிலில் போய் எல்லாருமே வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்தது, மாரியம்மன் சுவாமிக்கு உகந்தது. நம்ம நேற்று 2 நாளாகவே குலதெய்வத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போய் இப்போ ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி, அதனால் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம், ஒரு வெற்றிலை பாக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க. சுமங்கலி பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆன பெண்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி வளையல் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஒரு பூ கொஞ்சோண்டு வச்சு நீங்கள் அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு இது இந்த கண்ணாடி வளையல். அதனால் இதை வச்சு நீங்கள் குலதெய்வ கோயிலில் கொடுத்தாலும் சரி, அம்மன் கோவிலில் கொடுத்தாலும் சரி, இதை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து குலதெய்வத்தை பற்றி தான் நம்ம பொழுதுக்கும் பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் இந்த இதை பூரா மாரியம்மன் சுவாமிக்கும் ஒரு இது. எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப மாரியம்மன் சாமி கோயில், மாரியம்மன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா ஒரு கஷ்டத்தில் இருந்தபோது கனவுல வந்து நீ கவலைப்படாத, உனக்கு நான் அதே மாதிரி நீ நினச்ச மாதிரி பண்ணுறேன்னு எங்கள் அப்பா கனவுல சொன்னதான் எங்கள் அப்பா சொல்லி அவ்வளோ ஒரு சிறப்பான பூஜை கொடுப்பாரு. எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து
சேலத்து பக்கத்தில் இருக்க சொந்த ஊர். அந்த ஊரில் இருக்கிற மாரியம்மன் சாமிக்கு வந்து அப்பா இது பண்ணுவார். வீடு வாங்குறதோ எதுனாலும் அந்த மாரியம்மன் சாமியை கேட்டுட்டு தான் அப்பா செய்வார். அவ்வளோ ஒரு பிடித்தமானது. மாரியம்மன் பாடல்கள், கற்பூர நாயகியை வந்து மாரியம்மன் பாடல்களில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அப்புறம் நாம் அம்மனை பற்றி நினைக்கணும். அதனால் ஸ்ரீசக்கர வாசினி தேவி நமோஸ்தே, சிவகாம சுந்தரி தேவி நமஸ்தே, ஸ்ரீகிருஷ்ண சோதரி தேவி நமஸ்தே, ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே, பத்மதள ரோசனி தேவி நமஸ்தே, பக்த பரிபாலினி தேவி நமஸ்தே, பர்வத வர்த்தினி தேவி நமஸ்தே, ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே. மாரியம்மன் பாடல்கள், மாரியம்மன் தாலாட்டு எல்லாமே இருக்குது. வீட்டில் வாங்கி வைங்க. சம்புவன மோகினி தேவி நமஸ்தே, சங்கரி கிருபாகரி தேவி நமஸ்தே, சாஸ்வத ரூபிணி தேவி நமஸ்தே, ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே, கருணாவிலாசினி தேவி நமஸ்தே, காத்யாயினி கௌரி தேவி நமஸ்தே, கதம்பவன வாசினி தேவி நமஸ்தே, ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே, அன்னபூர்ணேஸ்வரி தேவி நமஸ்தே, அகிலாண்ட நாயகி தேவி நமஸ்தே, ஆவோகி பிரியதேவி தேவி அபயப்பிரதாய் ஆவோகி பிரியதேவி தேவி நமஸ்தே, அபயப்பிரதாயினி தேவி நமஸ்தே, குங்கும பஞ்சதசி குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது, குங்குமமாவது குணமது அளிப்பது, குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது, விதிகளை வெல்வது விமலையின் குங்குமம், நிதிகளை ஈவது நிமலையின் குங்குமம், பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம், கதிகளை ஆள்வது குங்குமமே. அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. குங்கும பஞ்ச திருவிளக்கு பூஜையில் ஒவ்வொரு பெண்களும் நிச்சயமாக கலந்துக்கோங்க. கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் நிச்சயம் உடனே கல்யாணம் ஆயிரும். இது எல்லா பெண்களுமே திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கோங்க. அவ்வளோ ஒரு சிறப்பானது. தீபலக்ஷ்மி வழிபாடு. ஊன் ஆனார் உயிரானாய், உயிரில் உறும் உணர்வுமானாய், வானாகி ஐம்பூத வகையெல்லாம் நீயானாய், தேனாரும் மலர்கொன்றை சிவம் என்னும் பொருளானாய், காணானாய் உயிருக்கு உயிரே ஞானப் பேரொளியே உமையே. அவ்வளோ ஒரு திருவிளக்கு போற்றி. திருவிளக்கு வழிபாடு, அர்ச்சனை, துர்கா ஸ்தோத்திரம். அதனால் இதை வந்து நீங்கள் படிக்க இது இருக்குது. என்னது, நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய பதிகம். திருஞான சம்பந்தர் அருளிய நமச்சிவாய பதிகம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. நம்புவார் நமர் நாவினவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது வெய்ப்பது, செம்பொனார் திலகம் முழக்கெலாம் நம்பன் நாமம் நமச்சிவாயமே. நமச்சிவாய பதிகம். அவ்வளவு ஒரு அபிராமி அந்தாதி பாடல்கள். திருப்புகழ். விநாயகர் துதி. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் விநாயகர் துதி. கைத்தல நிறை கனி அப்பமோடு அவல்பொரி கப்பிய கரிமுக கச்சிடு மடியவர் புத்தியில் உரைபவன் கற்பகமென வினை மத்தமும் மதியமும் வைத்திடு மரண்மகன்
பொறு திரள் புய மத்தல் வயிற்றினை உத்தமி புதல்வினை மட்டவில் மலர்கொடு முற்பொடு முத்தமிழ் மடைவினை முற்றவில் கிரிதனில் முற்பட எழுதிய முப்புற மேரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அத்துயரடது குரு சுப்பிரமணியமும் அப்புடை மதனிடை அக்குற மகனாடச் சிறுமுருகனை அக்கண மனமருள். 200 முதல் 208 வரையில் உள்ள பக்கங்களை பார்க்க. அம்பிகையின் அருளால் அரசனுக்கு அமாவாசை என்று வானத்தில் பௌர்ணமி சந்திரனை காட்டிய ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல்கள் அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எவ்வளோ மந்திர புஷ்பம், அவ்வளோ நல்லா இருக்கும். கண்ணே தெரியலைங்க. இந்த யூடியூப்பை நம்பி வந்து உங்கள் இந்த பொழுதுக்கு செல்லை பார்த்து வீடியோ எடுத்து கண்ணி இதாகி போச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு நல்ல இது. நடராஜபதி மதுர தசகம். அங்கம் மதுரம், அதரம் மதுரம், அம்பா மதுர, ஆஷ்யம் மதுரம், இந்துர் மதுரக சக்ர ஈகா மதுரம், நடராஜ பதேர் அகிலம் மதுரம், உதரம் மதுரம், உஷா மதுரக, உரூர் மதுரக, கண்டோ மதுரக, கீர்த்திர் மதுர கமனம் மதுரம், நடராஜ பதேர் அகிலம் மதுரம், கங்கா மதுரம், காத்தியம் மதுரம், கோஷ்டம் மதுரம், கர்மோ மதுரக, சர்ம மதுர சரிதம் மதுரம், நடராஜ பதேர் அகிலம் மதுரம். அதாவது ஸ்ரீ நடராஜ பிருங்கி முனிவர் அருளிய நடராஜபதி மதுர தசகம் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ டைம் இல்லை இன்னும் இதெல்லாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சி. இதனால் இந்த மாதம் முழுவதும் அம்மாவிற்கு உரிய நாள். அதனால் எப்படி வேணாலும் நம்ம வீட்டில் வந்து கலசம், அதாவது கோலம் போட்டு அது மேலே ஒரு சொம்பு வச்சு மஞ்சள் தண்ணியில் இது பண்ணி வேப்பிலை வீட்டில் பறித்து வைங்க. அம்மாவுக்கு உகந்த ஒரு இது. குலதெய்வத்தை நினைக்கிறது, கன்னிமாரை வணங்குற ஒரு மாதம். வரலட்சுமி விரதம், ஆடிப்பூரம், ஆடி தபசு, எத்தனையோ விரத முறைகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. அதனால் அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் இப்பொழுது வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி இது பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நாளைக்கு பிரதோஷம். அம்மன் கோயில், சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவபுராணம் படிங்க. வீட்டிலையே படித்தாலும் சரி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.